அதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. மாமா எதுக்கு நீ இப்ப இங்க கூட்டிட்டு வந்த? எனக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. எதுக்கு மாமா இங்க கூட்டிட்டு வந்த? அது ஒன்னும் இல்லடி குட்டி, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சா, அதான் மாமா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா போய் பாடி. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இப்போ நீ என்கிட்ட பேசியே ஆகணும், அதுக்காக வந்து தொங்கமே நீங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படி என்ன மாமா நம்ம பேசணும்? எனக்கு நிறைய இருக்கு மாமா எழுதுறதுக்கு. இப்ப நான் போய் எழுதுனாதான் மாமா கரெக்டா இருக்கும். மாமா நான் போட்டுமா? அடி குட்டி, என்ன மாமாக்காக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? நான் சீக்கிரம் அனுப்பிடுறேன்டி மாமாக்காக. ப்ளீஸ்மா, என் தொங்கல, என் சொல் குட்டியில, என் பட்டு குட்டியில, என் லொட்டு குட்டியில நமக்காக கொஞ்ச நேரம் பேசிட்டு தங்கும். இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? ஐயோ ஜீவா, எப்ப பாரு இந்த அழவேக்காடு பின்னாடியே சுத்திட்டு இருக்கானே. இதை எப்ப இங்க கூட்டிட்டு வந்தான்னு தெரியலையே. நான் இதை கவனிக்காம ஆழ்ந்த சிந்தனையில இருந்துட்டேன். என்னதான் நடக்குதுன்னு தெரியலையேங்க. இதை பார்க்க எனக்கு வயிறா எரியுதே. எரியணும்ல, எரியத்துக்காக தான் இப்படி பண்றது. இன்னொரு தங்கம் கரெக்ட் தானே? என்னது மாமா, என்ன கரெக்ட்? நீ என்னன்னு சொல்லலையே. சொன்னதானே அது கரெக்டா தப்பான்னு நான் சொல்ல முடியும். அது உனக்கு தெரிய வேண்டாம் தங்கம். உனக்கெல்லாம் இப்ப அது புரியாது. மாமா போக போக புரிய வைக்கிறேன். இப்ப புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியட்டும். தங்கம் லவ் யூ டி. என்னடி மாமா லவ் யூன்னு சொன்னா நீயும் திருப்பி லவ் யூ மாமான்னு சொல்லணும். இப்படி அமைதியா இருந்தா எப்படி? சொல்லுடி குட்டி. மாமா எழுத நிறைய இருக்கு, படிக்க நிறைய இருக்கு சொல்றேன். நீ கூட்டி வச்சு லவ் யூ சொல்ற உன்ன. போ மாமா, நீ ரொம்ப மோசம் தெரியுமா? ஆமா ஆமா மோசம் தான். இப்ப கூட மோசமா தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் வச்சு பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்லன்னு வச்சுக்கிய இங்க என்னென்னமோ நடக்கும். சரி விடு, இப்போதைக்கு இது போதும். சரி எங்க நீயும் சொல்ல பாக்கலாம். மாமா பாத்து லவ் யூ மாமான்னு சொல்லு, நான் உன்னை விட்டு ரெண்டி. இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவ்வளவு அருவருப்பா இருக்கே. இத பூர்ணிகை பாத்துட்டா ஐயோ ஜீவாவை வேணான்னு சொல்லிடுவாளே. இப்ப என்ன பண்றது? என்னடி ஆளுக்குட்டி, மாமா பத்தி சொல்லுடி. சரி மாமா சொல்றேன். மாமா லவ் யூ மாமா. இதுதாண்டி வேணுங்க ஆளுக்குட்டி. இந்நேரம் அங்க வெடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெடியட்டும், அதான் நல்லது. லவ் யூ டி. என்ன கண்ட்ரோல் இதெல்லாம்? ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவ்வளவு ஆத்திரம் வருதே. டேய் ஜீவா, இந்த அறவேற்காடு கிட்ட இப்படியாவது கொஞ்சம் கொலவாயிட்டு இருப்பேன். அப்படி என்னடா அதுகிட்ட இருக்கு? டேய் ஜீவா, நீ இருக்கிற ஸ்டைலுக்கும் அழகுக்கும் உனக்கு பூர்ணி மாதிரி ஒரு பொண்ணு தாண்டா நல்லா செட் ஆவா. இந்த மாதிரி ஒரு லூசு ஆர்னமெண்ட்ல ஐயோ என்னால இதை பார்க்கவே முடியலையே. யாரு குட்டி, யாரு தங்கம் மாமாக்கு லவ் யூ சொன்ன மாதிரி எங்க மாமா கண்ணத்துல ஒரு உமா கொடுப்பாங்களா? என்னது உமாவா? ஐயோ இதெல்லாம் பார்க்க எனக்கு வயிறா எரியுதே. இவன் இருக்க ஃபாஸ்ட்டா பார்த்தா நாளைக்கு பிள்ளையோட வந்து நிப்பான் போல இருக்கே. இதை இப்படியே விடக்கூடாது. டேய் ஜீவா, நீ இப்படியாடா உமா கொட்டா மாதிரி இருந்தியாடா. இப்ப என்னடானா இப்படி பேசுறானே. ஐயோ இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்க போல இருக்கே. கன்றாவி மாமா போ மாமா, அதெல்லாம் வேணும். நம்ம வீட்டுல இருக்கோம் தெரியும்ல, இங்க யார் வேணாலும் வரலாம். வேணாம் மாமா, தப்பு. நான் போட்டா? தங்க குட்டி ப்ளீஸ் டி, மாமாக்கு ஒன்னே ஒன்னடி கண்ணத்துல தானே கேட்கறேன். நான் என்ன உதவியா கேட்கறேன்? கண்ணத்துல மட்டும் ஒன்னே ஒன்னடி ப்ளீஸ் டி. இப்ப நீ மட்டும் எனக்கு கண்ணத்துல கொடுக்கல, நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துருவேன். நீ எப்படி வசதி? ஐயோ இதை மட்டும் பூர்ணி பார்த்தா எனக்கு ஜீவா வேணவே வேணான்னு ஓடிடுவாளே. ஐயோ டேய் ஜீவா, அந்த அறவே கடைக்கிட்டேன் அப்படி என்னடா இருக்கு? அங்க பூர்ணியை பாருடா, அழகும் வம்சமும் அப்படி கொட்டி கிடக்கு. ஆனா இந்த லூசு கிட்ட என்ன கிடக்கு? இந்த லூசு பின்னாடி இப்படி பித்து பிடிச்சு போய் திரியறானே இவன். ஐயோ இப்ப ஏதாவது கொடுத்துப்பாங்களா? இந்த கன்றாவி வேற என் கண்ணால பாக்கணுமா? இவங்களுக்குள்ள இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது, நடக்கவும் விடக்கூடாது. இப்ப என்ன பண்ண இரு, என்ன பண்றேன்னு பாருங்க. யாழினி, யாழினி. அம்மா என்னம்மா எதுக்கு இப்ப கத்துறீங்க? இல்லப்பா, இல்ல ஜீவா நான் கத்தல. யாழினிமா நீ இங்க இருக்க? பர்வதம் உன்ன ரொம்ப நேரமா உள்ள தேடிட்டு இருக்காமா. அதான் நீங்க எங்க இருக்கியான்னு பாக்கலான்னு வந்தா. நீ பாரு ஜீவா கிட்ட இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க. உள்ள போமா யாழினி, உன்ன பர்வதம் கூப்பிடுறா, உள்ள போ. அத்தை நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேனே. ஜீவா மாமா என்ன கூப்பிட்டாங்களா, அப்ப நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அம்மாக்கு தெரியும் நான் இங்கதான் ஜீவா மாமா கூட இருக்கேன்னு. அம்மாக்கு தெரியும் அத்தை. லூசு எவ்வளவு தெளிவா வேலை பார்த்துருக்கு பாரு. அது சரி,
ஒருத்தன் மொட்டை சட்டமா இருக்கக்கூடாதுல்ல, வளைச்சி போடணும்ல. அதான் ஆத்தாளம் பொண்ணுமா சேர்ந்து வளைச்சி போடுறதுக்கு திட்டம் போறாளுங்க போல இருக்கு. இவளுங்கள இரு, என்னென்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அம்மா அதான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கலாமேம்மா. நீங்க போங்க. யாழ்னிய கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உள்ள அனுப்புறேன். எனக்கும் யாழ்னிக்கும் ஒரு முக்கியமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்குமா, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் யாழ்னி உள்ள அனுப்புறேம்மா. நீங்க போங்கம்மா. ஆமா டிஸ்கஷன் தானே. அதான் மொத்தத்தை கண்ணத்துல கொடுக்கறதா இல்ல உதட்டுல கொடுக்கறதான்னு உங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அதையும் நான் தான் பார்த்தேனே. இப்போ நான் மட்டும் இங்கேருந்து போனேன். இங்கே நடக்கக்கூடாதுன்னு நடக்கும் போல இருக்கே. நான் இங்கேருந்து போகக்கூடாது, இவளை கூட்டிட்டு தான் போகணுமே. இல்லை ஜீவா, யாரும் நீங்க நின்றுட்டு இருந்தானா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்கப்பா. என்னடா அந்த பையன் கூட இந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கே அப்படின்னு தப்பா நினைப்பாங்கம்மா. அதனாலதான் யாழிமா நீ வாமா, ஆத்த கூட வா, நம்ம உள்ள போலாம். இதுல தப்பா நினைக்க என்னமா இருக்கு? நான் அவளுக்கு முறையானவன். நாங்க 2 பேரும் தனியா நின்று பேச முடியும். அதுக்காக அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்கன்னு நான் இவகிட்ட பேசாமல இருக்க முடியும்? நாங்க பேசிட்டு டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு அப்புறமா உள்ள வரோமா. நீங்க போங்க. நீங்க இங்க இருந்தா நீங்க தான் கண்ணை பொத்திக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், நீங்க உள்ள போங்கம்மா. ஐயோ, ஒரு அம்மா கிட்ட பேச மாதிரியா பேசாம இவன் எப்படி இப்படி எல்லாம் சொல்றான்? அந்த அளவுக்கு இவன் மயக்கத்துல தெரியறான்னு நினைக்கிறேன். இவன் மயக்கத்துல இருந்து இவனை எப்ப தெளிய வைக்க போறேன்னு தெரியலையே. இந்த அரவே கடை ஊருக்கு போயிடும், எதையாவது பேசி இவனுக்கு பூர்ணியை கட்டி வச்சலான்னு பார்த்தா இது திரும்பி வந்து நிக்குதே. அது சரி, அதுவா திரும்பி வந்தது. இவன் தானே கையோட கூட்டிட்டு வந்துட்டான். இப்ப என்ன பண்ண? இவன் வேற நம்மள போன்னு சொல்றானே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. எதுவும் பண்ண முடியாது, நீங்க போங்க. நான் விட்டாதான் அவளே வருவா. நான் இப்போதைக்கு அவளை விட மாட்டேன். டிஸ்கஷன் முடியாம நான் அவளை விடவே மாட்டேன். நீங்க போங்கம்மா. எங்க வேலையை முடிச்சுட்டு அப்புறமா நாங்க உள்ள வரோம். நீங்க போங்க. இல்லைன்னா என் டிஸ்கஷனை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு அம்மாவா உங்களாலதான் பார்க்க முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், எப்படி போறீங்களா இல்லைன்னா எங்க டிஸ்கஷனை கண் குளிர பார்த்துட்டு அப்புறமா போறீங்களா? ஐயோ ஐயோ கடவுளே, இவன் பெத்த தாய்கிட்ட பேசுற மாதிரியா பேசுறான். கிட்டத்தட்ட என்கிட்ட நேரடியா சொல்றான். சரி, என்ன பண்ணி தொலைய, நம்ம இங்கிருந்து போய் தானே ஆகணும். இல்ல கண்ட கன்றாவியெல்லாம் என் கண்ணால பாக்குற மாதிரி ஆயிடும். இவன் என்னை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணுவான். ஏன் பிள்ளையாச்சே, எனக்கு தெரியாது இவனை பத்தி. நம்ம இங்க நின்னோம், இதுக்கு மேல நமக்கு மரியாதை கிடையாது. இருடா, எவ்வளவு தூரம் நீ போறேன்னு நானும் பாக்குறேன். நீ போற தூரத்துல பாதியில வந்து உன்னை திருப்பி கூட்டிட்டு வரணும் இல்லையான்னு பாரு. பாரு, கண்டிப்பா நடக்கும். உனக்கும் பூர்ணிக்கும் நல்ல கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். என்னம்மா இங்கே இருக்கிறதா ஐடியாவா? நான் போறேன், நான் உள்ள போறேன். அவளை சீக்கிரமா அனுப்பிவிடு. அவளை இங்கே ரொம்ப நேரம் நிக்க வச்சு டிஸ்கஷன்ற பேர்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. சீக்கிரமா உள்ள அனுப்பி விட்டுட்டு உன் வேலையை போய் பாரு, புரியுதா? இதே வேலையா இருக்காத, பாத்துக்க. லவ்யம்மா, என் மனச நீங்க தான்மா ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கீங்க. அது சரி, பையன் மனச அம்மா புரிஞ்சுக்காமலா அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. சொல்லம்மா, நீங்க போங்கம்மா, நீங்க போங்க. அவகிட்ட டிஸ்கஷனை முடிச்சுட்டு உடனே அனுப்பிடுறேம்மா. நீங்க போங்கம்மா, போங்கம்மா. வெக்கமா இருக்கா இல்லையா? போங்க. கொன்றாவி கொன்றாவி, என் பையனா இது? டே, நீ தானடா ஜீவாவா இது? அவளை பார்த்தாலே எரிஞ்சு விழுவான். இப்ப என்னடானா இவ்வளவு குறைஞ்சிட்டு நிக்கிறான். ஐயோ, இத இப்படி நான் வளர விடக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் வறு தெரியறனும் அது அவ்வளவு சீக்கிரம் எனக்கு தான் நல்லது. அறுத்து இல்ல, வேரோட பிடிங்கிறேன். உங்க பையனை நீங்க ரொம்ப லேசில இடப்பட்டீங்க, அப்படித்தானே? ஆனாலும் நீங்க புத்திசாலிதாம்மா. என்ன வச்சு என் வாயாலேயே இவ்வளவு திட்ட வச்சு இவ்வளவு அள வச்சு என் கையோட அவ்வளவு அடிக்கவும் வச்சுட்டீங்களா? இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு கைமாறு செய்ய வேணாம், செய்யறேம்மா. அதான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். உங்களை திட்டுறதுனாலையும் உங்ககிட்ட நேரிட்டு ஆர்கியூ பண்றதுனாலையும் ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பண்றதுனால நீங்க கண்டிப்பா திருந்த போறது கிடையாது. நான் இப்போ ஒரு ரூட் எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த ரூட்டை எடுத்தாதான் நீங்க திருந்துவீங்க. உங்களை திருத்தாம விட மாட்டேமா. நீங்க திருந்தணும். திருந்தி மனசு மாறி யாழ்னிதான் உங்க மருமகன்னு சொல்லணும். சொல்ல வைப்பமா. என்னம்மா? அத்தை ரொம்ப கோவமா போன மாதிரி தானே இருக்கு. ஆமா, அப்புறம் கோவப்படாம இருப்பாங்களா என்ன? நான் வேற ரொம்ப ஏத்தி விட்டுருக்கேன்ல, உள்ளுக்குள்ள கோவம் எரிமலையா வெடிச்சுக்கிட்டு இருக்கும். சரி சரி, நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? சரிடி தங்கம், நீ படிக்கணும் எழுதணும்னு சொன்னல, போ. மாமா உன்னை சும்மா தான் கூட்டிட்டு வந்தேன். நீ போய் என்ன பண்ணுமோ பண்ணு, போமா. மாமா, அப்ப நான் போவா? நீ கேட்டது நான் கொடுக்க வேணாவா? அதெல்லாம் எதுவும் வேணாண்டி. அது நான் வேற ஒரு விஷயத்துக்காக தான் கேட்டேன். நீ தங்கமே, எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க போங்க, போய் படிங்க. படிக்கிறவள நான் கூட்டிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அது கோவில் சொல்லத்துக்கு சாரி, சரியா? போடி தங்கம், போய் நீங்க படிக்கிற வேலையை பாருங்க. மாமா மற்ற வேலையை பாக்குறேன். இன்னும் நிறைய வேலை இருக்கு மாமாக்கு, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க தங்கம். போங்க போங்க. மாமா,
நிஜமாவா சொல்ற? நிஜமா தாண்டி சொல்றேன். அதான் சொல்லிட்டேன், என் செல்லக்குட்டி படிக்கிற வரைக்கும் இந்த மாமா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னல. அதுக்காக இதெல்லாம் கொடுக்காம வாங்காம இருக்க மாட்டேன். இப்ப என் தங்க கட்டி படிக்கணும்னு சொல்லிச்சுல, அதனால டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு பாக்குறேன். போங்க, போய் நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓடுங்கடி தங்கம். தேங்க்ஸ் மாமா. மாமா, நான் உனக்கு இப்போ ஒன்று சொல்லட்டா? எனக்கா? சொல்லுமா, சொல்லுடி குட்டி. என்னம்மா? லவ் யூ மாமா. ஓ, இதுதானோ? லவ் யூ டூடி குட்டி. பங்குத்து கும்முன்னா பொண்ண போல முத்து நாணி முத்து மூடாத என்ன பார்த்து தேரடி தெருவா அங்கிருக்காவோ வீடு சாரதாசு கூறப்பட்டு செல வாங்கி தருவேன். ஆமா, ஏண்டி இன்னைக்கு வர லேட்டு? ஏண்டி இவ்வளவு நேரம்? ஆஃபீஸ் விட்டு வந்ததும் நீ எங்கன்னு என் மனசும் சரி என் கண்ணும் சரி உன்னை தாண்டி தேடிட்டு இருந்தது. ஏண்டி இவ்வளவு நேரம்? என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ சிரிக்கிற. சிரிச்சா என்ன அர்த்தம்? கேக்குறல, ஏண்டி இவ்வளவு லேட்டு? அதுவா, அது வந்து அடியை மொபைல ஒன்னு ஒடிச்சு வைக்க போறேன் பாரு. கேட்க சிரிச்சுக்கிட்டே இருக்கா? கேக்குறடி, சொல்லடி. சூர்யா, துளசி நினைச்சி அவ இருக்கிறதா நினைச்சு பேசிட்டு இருக்கியோ? நீ அவ மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுதுடா. ஆனா உன் மாமாக்கு தெரியலையே. மொபைல இப்போ உன்ன துளசி வராத இன்னும் கொஞ்ச நேரத்தையே உன்னால ஏத்துக்க முடியாம அவ இருக்கிறதா நினைச்சு அவகிட்ட பேசாத நினைச்சு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கேடா. அவ இனிமே இங்க வரமாட்டான்னு தெரிஞ்சா என் புள்ள மனசு உடஞ்சு போயிடுமே. நான் இது வரைக்கும் என் பிள்ளைங்களுக்குன்னு எதுவுமே பெருசா பண்ணதில்லையே. இப்பதான் என் புள்ள ஆசைப்பட்டான்னு அவனுக்காக துளசியை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அண்ணன் கொஞ்சம் கூட ஒத்து வர மாட்டாரு. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே. சூர்யா, இந்த அம்மாவை மன்னிச்சிடுடா. உன் காதல் இப்படி நடுவுல நிக்கிறதுக்கு காரணமே இந்த அம்மா தானே. நான் மட்டும் ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா இருந்திருந்தா இன்னைக்கு உன் காதல் கை கூடி இருக்கும்ல. சூர்யா, சூர்யா. வாங்கம்மா, எப்ப வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன் சூர்யா. ஆமா, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யார்கிட்டவா? அது ஒண்ணும் இல்லம்மா, துளசி இன்னும் வரலையா? சரி, கொஞ்ச நேரம் அப்படியே கண்ண மூடி நினைச்சிட்டே இருந்தேனா திடீர்னு அவ வந்த மாதிரி இருந்ததுமா. அதான் அவகிட்ட பேசிட்டு இருந்தேனா பாக்குறேன் காணோம். அப்புறம் தான் தெரிஞ்சது, டேய் மாடையா, துளசி இன்னும் வரலடா, நீ பேசுறது உன் கற்பனைடான்னு. என் பிள்ளைய நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா, இப்படி துளசி மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கானே. இவங்க ரெண்டு பேரும் சேரலனா ஐயோ, அது நடக்கவே கூடாது. இவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் நடக்கணும். பரவதும் உயிரை கொடுத்தாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிரு. அதான் இதுதான் நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயசித்தமா இருக்கும். அம்மா, அம்மா. சொல்லு சூர்யா. என்னம்மா, என்ன நினைச்சுதானே அந்த பக்கமா திரும்பி சிரிக்கிறீங்க? ரொம்ப சிரிக்காதீங்க. சும்மா அவ வரலையே, வர நேரம் ஆயிடுச்சா, அதனால கொஞ்சம் அப்படி நினைச்சிட்டேன், அவ்வளவுதான். மத்தபடிலாம் ஒண்ணும் இல்ல. சரிம்மா, அவ ஏன் இன்னும் வரல? துளசி வந்துட்டாளா? அது சரி, நான் என்ன நினைக்கிறேன், அதை எல்லாரும் இப்படி பித்து பிடிச்சு போய் அலையிறீங்களே, இதுல நான் நினைக்க என்ன இருக்கு? அதெல்லாம் எதுவும் நினைக்கல. துளசியை நினைச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பா. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போறேன். ஆமா, என்னம்மா நான் கேட்டு பதில் சொல்லாம போறீங்க? சூர்யா, என்னவா? எங்கம்மா துளசி வந்துட்டாளா? இன்னும் வரலையா? ஏன்னா இவ்வளவு நேரத்துக்குள்ள வந்துருவாளே, இன்னும் ஆளையே காணுமே, அதான் கேக்குறமா. ரவி, இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. நீ என்ன சொல்லி நான் இப்ப சூர்யாவை சமாளிக்கிறது? பர்வதம், இப்போதைக்கு ஏதாவது சொல்லி சமாளி. இல்ல சூர்யாவுக்கு மட்டும் துளசி இனிமே வீட்டுக்கு வர மாட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சது அவன் இப்பவே கோவப்பட்டு பெரிய பிரச்சனை ஆகிடுவான். நீ இப்ப ஏதாவது சொல்லி சமாளி. அம்மா, என்ன சூர்யா? அது சரி, நீ துளசி நினைப்பாவே இரு. அவளாலையும் என்னால வர முடியுமா? அவளுக்கும் உடம்புக்கு ஏதாவது வரும்ல. அதான் இன்னைக்கு துளசி வீட்டுக்கு வரமாட்டாப்பா. வரமாட்டாளா? என்னம்மா அது எப்படிமா? ஒரு நாள் கூட வராம இருக்க மாட்டாளே அம்மா. அப்படி என்ன அவளுக்கு உடம்புக்கு? என்னம்மா அவளுக்கு எதுனா உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க அசால்ட்டா சொல்றீங்க. துளசி போய் பார்க்கணும்லம்மா. ஆமாமா, பார்க்கணும். அதான் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேனே. நானும் உன்ன மாதிரி தான். என்னடா இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு ரொம்ப நேரமா அவளுக்காக காத்துட்டு இருந்தேனா, அதான் இதுக்கு மேலே காத்துட்டு இருக்க கூடாதுன்னு நானும் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவளால இன்னைக்கு வர முடியாதுன்னு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? சரிம்மா, நீ வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்க. நாளைக்கும் நாளைக்கும் நீ வர வேணாம். இன்னொரு
4-5 நாள் போகட்டும், நீ பொறுமையாவே வீட்டுக்கு வான்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் சூர்யா. என்னம்மா 4-5 நாளா? எனக்கு புரியல. அவளுக்கு என்னம்மா உடம்புக்கு? மா ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா? அவளுக்கு என்னம்மா? என்னன்னு சொல்லுங்கம்மா. அதான் சொல்றேன் சூர்யா, அவளுக்கு உடம்பு சரியில்லைப்பா. அவளால இப்போ வீட்டுக்கு வர முடியாது. நம்மளும் அவளோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும்ல. அவ கொஞ்சம் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டுமே. மா என்னன்னு சொல்லுங்க. நானும் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவேன்ல. இப்படி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி நீங்க நகருங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் போய் பாக்குறேன். சூர்யா நீனு இப்ப நீ எப்படி போய் அவளை பாப்ப? அவ்வளவுதான், நீ பார்க்க கூடாது. நான் சொன்ன கேளு. அம்மா சொல்றேன், நீ போய் அவளை பார்க்க கூடாதுப்பா. அதனால நீ இரு, அவ இன்னும் ஒரு 4-5 நாள் போகட்டும், அப்புறமா வருவா. என்னம்மா 4-5 நாள் அவளை பார்க்காம இருக்கிறதா? எனக்கு கூட புரியல. அம்மா என்னம்மா மறுபடியும் நீங்க ஏதாவது துளசி மேல கோவமா இருக்கீங்களா? இல்ல ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களாம்மா? சூர்யா அம்மாவை மன்னிச்சிரு சூர்யா. இப்ப அம்மாவால உன்கிட்ட எதையும் சொல்ல முடியல. ஆனா இப்போதைக்கு நீ துளசியை பார்க்காம இருக்கிறதா நல்லது. நான் சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கெல்லாம் முட்டுப்புள்ளி வச்சிருவேன்ப்பா. அம்மாவை நம்பு, கண்டிப்பா அம்மா உன் கூட துளசியை சேர்த்து வச்சிருவேன்ப்பா. அம்மா உங்களை தான் கேட்கிறேன், என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல சொல்லுங்கம்மா, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? சூர்யா நான் என்ன உன்கிட்ட மறைக்க போறேன்? ஏன்பா என்ன பிரச்சனை வரப்போகுது? அம்மா என்ன முன்னாடி மாதிரியா இருக்கேன்? அப்படின்னா இல்லைல்ல, உனக்கே தெரியும்ல எனக்கு எப்படா துளசி வீட்டுக்கு வருவான்னா இருக்கும். இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல துளசியை நம்மளும் யோசிக்கணும்ல. அவ உடம்பு நிலைமை கொஞ்சம் நம்மளும் யோசிக்கணும்ல. அதான் நானும் கேட்கிறேன். 4-5 நாள் அவ வர மாட்டா, நான் பார்க்க கூடாதுன்னா அப்படி என்ன அவ உடம்புக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. அது சூர்யா அவ வீட்டுக்கு தூரம்ப்பா. அவளை எப்படிப்பா வீட்டுக்கு வர வச்சு கஷ்டப்படுத்த முடியும் சொல்லு? இங்க வந்தா எந்த வேலையும் செய்யாம இருக்கவே மாட்டா. எல்லா வேலையும் அவதான் எடுத்து போட்டு செய்வா. அதனாலதான் அவன் வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும்ப்பா. அதுக்காக தான் 4-5 நாள் வர வேணாம்னு சொல்லிட்டு வந்தேன். நீ இப்ப சொல்லு, அம்மா சொன்னது கரெக்டா தப்பானு? ஓ அதுதான் விஷயமோ? சாரிம்மா, நான் கூட அவன் உடம்புக்கு வேற என்னமோன்னு நினைச்சிட்டேன். சரிம்மா, இதுக்கு முன்னாடி கூட இவளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கோம்லம்மா. அப்பெல்லாம் வீட்டுக்கு வந்துதானமா போயிட்டு இருந்தா, அது போல இப்பவும் வரலாம்லம்மா? வரலாம்னா, ஆனா அவ அப்பெல்லாம் என்கிட்ட இது சொல்லல. இப்ப என்னம்மா இன்னும் வரலையேன்னு கேட்டேன். கேட்டதுக்கு இல்லாத கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன்னு சொன்னான். அப்புறம் நானும் தான் திருப்பி கேட்டப்ப இந்த மாதிரி அத்தைன்னு சொன்னான். இந்த மாதிரி டைம்ல பொம்பளை பிள்ளைங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுல்லப்பா. அதான் அவளை இங்க வர வச்சாலும் அவ எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாளா? அதனால நீ வர வேணா, இன்னும் 4-5 நாளைக்கு நீ அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி அவகிட்ட திட்டி சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா. நான் சொன்னது சரிதானே சூர்யா? ம் சரிதாம்மா. இருந்தாலும் அவளை 4-5 நாள் பார்க்காம இருக்கிறது அம்மா வர சொல்லுங்கம்மா. இந்த வேலையை அவள் செய்ய வேணாம்ல, சும்மாவது வந்து பார்த்துட்டு போகட்டுமேம்மா. சூர்யா அந்த வலியோட வேதனை இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துளசியோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் சும்மா வந்து போமான்னு சொன்னா அவ சும்மாவா இருப்பா? யோசிச்சு பாரு. நான் இதை பண்றேன், இல்ல அத்தை சும்மா தான் இதை பண்றேன், நான் ஒன்றும் பெருசா பண்ணலையே அப்படின்னு எல்லா வேலையும் அவளே இழுத்துப்பட்டு செஞ்சிருவா. அவளை பத்தி உனக்கு தெரியும்ல. அதனாலதான் வர வேணாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சூர்யா. ஒரு 4-5 நாள் தானப்பா, அதுக்கப்புறம் வர போறேன். அதுக்கப்புறம் எப்போ போல இங்கதானே இருக்க போறேன். 4-5 நாள் மட்டும் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சூர்யா. சரிங்கம்மா, 4-5 நாள் தானே. சரிம்மா, அவ 4-5 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். அவ இங்க வந்தா எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருப்பா. நீங்க சொன்னதுதான் சரி. ஒரு 4-5 நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க போங்கம்மா, நீங்க போய் வேலையை பாருங்க, போங்க. சூர்யா உன் மனசு இதை ஏத்துக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன் மனசு அவளை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வேற வழி இல்லை சூர்யா. நீ இப்போதைக்கு அங்க போகக்கூடாது. நீ போகாம இருக்கிறது தான் எல்லா வகையிலும் நல்லது. நீ இங்க இருந்து மட்டும் போகக்கூடாது. உன்னை நான் எங்கேயும் விடக்கூடாது. உன்னை போக விடாம பாத்துக்கணும். சரிப்பா சூர்யா, நீ பாரு ரெஸ்ட் எடு. நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சூர்யா அவ இங்க வரமாட்டா, அதுக்காக நீ போய் அங்க பாக்கணும்னு நினைச்சு அவளை தொல்லை பண்ணாத சரியா? ஏன்னா உன்னை பார்த்துட்டான்னு வச்சுக்கே இங்க வரணும்னு அவளுக்கு தோணும். அதனாலதான் நீ போய் பாக்குறேன்னு அவளை போய் பார்த்து அவளுக்கு ரெஸ்ட் இல்லாம விட்டுறாதப்பா சரியா? இல்லம்மா, நான் சும்மா பார்த்துட்டு. சூர்யா நான் தான் சொல்றேன்ல, நீ போய் அவளை பார்த்தாலே போதும். அவ உடனே காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு வரேன்னு வந்துருவா. அதுக்கு தான் சொல்றேன். அப்புறம் அவ ரெஸ்ட் எடுக்கிறது பிரயோஜனமே இல்லைல்ல. கொஞ்ச நாளைக்கு தானே ரெஸ்ட் எடுக்கட்டுமே. நீ துளசியோட வேதனையும் வலியும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போக மாட்டேன் பாருப்பா. சரிம்மா, நான் போல, நீங்க போங்க. நான் போய் அவளை பார்க்கல. என்ன மன்னிச்சிரு சரியா, அம்மாக்கு இதை தவிர வேற வழி தெரியல. ஆனா நீ கவலைப்படாத, இன்னைக்கு இருந்தாலும் உனக்கு துளசி தான் கொண்டாட்டி. இந்த அம்மா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவேன் சரியா? சரி சூர்யா நான் போறேன், நீ படுத்து ரெஸ்ட் எடு. அம்மா டிஃபன் செஞ்சதும் கூப்பிடுறேன், வந்து சாப்பிடுன்னு. சரிங்கம்மா, நீங்க போங்க. இல்ல அம்மா ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கே. என்னமோ அம்மா என்கிட்ட மறைக்கிறாங்க. வந்து இத்தனை மாசத்துல அவளுக்கு இந்த மாதிரி எத்தனை வாட்டி நடந்திருக்கும். ஆனா அவ ஒரு நாளும் வீட்டு பக்கம் வராம இருந்ததே கிடையாது. இப்போ அவன் வராம இருக்கானா, அதுக்கு இது காரணமா இருக்க வாய்ப்பே இல்லை. வேற என்னமோ நடந்திருக்கு. அம்மா என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன் இவன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே.
எனக்கு எதுவுமே பண்ணலையே. சூர்யா, என்னமோ இருக்கு. நீ போய் அவளை பாரு. பார்த்தா மட்டும்தான் என்னன்னு தெரியும். சோப்பா, என்ன டயர்டு. டெய்லியும் அன்டைம் ஆயிடுது வீட்டுக்கு வரதுக்கு. அம்மா தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அம்மா தூங்குறோம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்மளே போய் சாப்பிட்டுட்டு வந்து பாடுப்போம். இவ தூங்கிருப்பாளா? இவளுக்கு கால் பண்ணி பார்ப்போமா? சரி, கால் பண்ணுவோம். எடுத்தா பேசுவோம், இல்லைன்னா தூங்கட்டும். மதன், அம்மா, என்னம்மா நீங்க என்ன தூங்கல? அம்மா, மணி 1 ஆகுதுமா. நீங்க இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்கீங்க. போய் படுக்க வேண்டியதுனமா? அம்மா, உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நான் வர வரைக்கும் நீங்க கண் முடிச்சிட்டு இருக்காதீங்கன்னு. அதுக்காக தானே ஸ்பாக்கி நான் எடுத்துட்டு போறேன். நீங்க லாக் பண்ணிட்டு படுத்தாலும் நான் ஓபன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன்மா. எதுக்குமா எனக்காக முடிச்சிட்டு இருக்கீங்க? என்னம்மா சொல்லுங்க. பேசிட்டியா மதன்? நான் பேசட்டுமா? அம்மா, என்னம்மா ஏதாவது கோவமா இருக்கீங்களா என்ன? நான் ஏன் மதன் கோவப்பட போறேன்? எனக்கு கோவம்லாம் எதுவும் இல்ல. நான் உன்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்கேனே. நீ எத்தனை மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசணுன்ற முடிவுல இருந்தேன். பேசணுமா? என்னம்மா சொல்லுங்க, என்ன விஷயமா? என்ன மதன், எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறேன்? இங்க பாரு, இவ்வளவு நாளாவது பொண்ணு பார்த்தோம், இந்த பொண்ணு பிடிக்கல அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் உனக்கு பிடிச்சவளே வந்துட்டால, நம்ம போய் ஷாலினி வீட்டுல கேட்கலாம்ல. மதன், உனக்கு வேற வயசாயிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம போய் ஷாலினி வீட்டுக்கிட்ட போய் பேசுவோம். போய் ஷாலினி பொண்ணு கேட்போம். சீக்கிரமே கல்யாணத்தை முடிவு பண்ணுவோம் மதன். அம்மா, இதான் விஷயமா? நான் கூட பயந்துட்டேன், என்னமோ வீட்டுல ப்ராப்ளம் ஆயிடுச்சோ என்னமோன்னுட்டு. அம்மா, உங்களுக்கு முன்னாடி நானுமே இதை யோசிச்சிட்டேம்மா. இதுக்கு முன்னாடி தள்ளி போடக்கூடாதுன்னு நானும் யோசிச்சிட்டேன். ஆனா என்ன, சூர்யா ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறதுனால என்னால சூர்யா கிட்ட இதை பத்தி பேச முடியலம்மா. அதுக்காக தான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன். சூர்யாவுக்கு அங்க எக்கச்சக்க ப்ராப்ளம் போயிட்டு இருக்குமா. நான் சூர்யாவை பார்த்து 4-5 நாளுக்கு மேல ஆகுது. மதன், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. சூர்யாவும் எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்கு பாவம் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே போறது. எனக்கு என்னமோ என் மனக்குழப்பம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம வீட்டுக்கு ஷாலினி வந்துடணும், வந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏதோ ஒரு விதமான பயம் எனக்குள்ள வந்து போகுது. அது என்னன்னு என்னால சரியா சொல்ல முடியல மதன். அம்மா, நீங்க சரியா சாப்பிடுறீங்களா? டைமுக்கு தூங்குறீங்களா இல்லையா? இதனால கூட உங்களுக்கு மைண்ட் அப்செட்டா இருக்கலாம். இங்க பாருங்க, நீங்க அது எதுவும் கண்டதை போட்டு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நான் இருக்கலம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமே ஷாலினி நம்ம வீட்டுக்கு வந்துருவா. நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சீக்கிரமாவே ஷாலினி வீட்டில் போய் கல்யாணத்தை பத்தி பேசலாமா. முதல்ல சூர்யா ப்ராப்ளம் முடியட்டும்னு யோசிச்சேன். இப்போ சூர்யா ப்ராப்ளம் முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி நம்ம போய் ஷாலினி பொண்ணு கேட்கறது தான் கரெக்ட். நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரமே போலாமா. அம்மா, நான் நாளைக்கு நைட்டு ஹைதராபாத் கிளம்புறேன். ஹைதராபாத்ல எனக்கு ஒரு ஆப்ரேஷன். ஒரு 10 நாள் ஆகும். நான் 10 நாள் கழிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம போய் ஷாலினி வீட்டில் பேசிடலாமா? ஓகேவா? மதன், என்னப்பா ஹைதராபாத் கிளம்புறியா? என்கிட்ட முன்னாடி சொல்லலாம். அம்மா, இப்போதாம்மா எனக்கே இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் நாளைக்கு மார்னிங் தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். இப்போ நீங்களே வந்ததுனால உங்ககிட்ட சொல்ற மாதிரி ஆயிடுச்சுமா. அம்மா, நான் போயிட்டு 10 நாள் தான், உடனே வந்துடுவேம்மா. வந்ததும் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஷாலினி வீட்டுக்கு போயிட்டு ஷாலினி பொண்ணு கேட்போம், சரிங்களா? சரி மதன், சரி, நீ பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா, சரியா? நீ போயிட்டு வந்ததும் முத வேலையா ஷாலினி வீட்டுக்கு போவோம், போய் பேசுவோம். கண்டிப்பாம்மா. அம்மா, நீங்க டிஸ்டர்ப் ஆகாதீங்க, போங்க, போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நீங்க இந்த மாதிரிலாம் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆகுமா, பார்த்துக்கோங்க. நான் உங்களை எப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். சொன்னா கேளுங்க, அதை இதுன்னு மனசை போட்டு குழப்பாதீங்க. போங்கம்மா, போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். போங்கம்மா. சரி மதன். மதன், நீ ஹைதராபாத்க்கு போற விஷயம் ஷாலினிக்கு தெரியுமா? ஷாலினிக்கு சொல்லிட்டியா? இல்லம்மா, நான் சொன்னேன், எனக்கே இப்பதான் விஷயம் தெரியும். நானே உங்ககிட்ட தான் மார்னிங் சொல்லலாம்னு நினைச்சேன். அவ இப்ப தூங்கிட்டு இருப்பா. நான் அவகிட்ட காலையில் தான் சொல்லணும். சொல்லிடுவோம்மா. சரி மதன், முதல்ல அவகிட்ட சொல்லிடு. ஏன்னா நீ போயிட்டு வரேங்கிறது எனக்கே கஷ்டமா இருக்கு. அவ இன்னும் வருத்தப்படுவாள. நீ முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, சரியா? கண்டிப்பாம்மா, அவகிட்ட சொல்லாம போக மாட்டேன். அவகிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புவேன். கண்டிப்பா சொல்றேன். சரி மதன். அம்மா, நீ சாப்பிட்டியா? வாப்பா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அம்மா, அதெல்லாம் நான் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போங்க, ஆல்ரெடி மணி 1 தாண்டிச்சு. இவ்வளவு நேரம் நீங்க முடிச்சிட்டு இருந்தது தப்பு. போங்க, போய் படுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் படுங்க, போங்க. சரி மதன், சாப்பிட்டுட்டு படு, சரியா? அம்மா போய் படுக்கிறேன். கண்டிப்பாம்மா, நீங்க போங்க. அம்மா சொன்னதும் ஒரு வகையில கரெக்ட் தானே. அம்மா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா எனக்குமே மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு. பேசாம நாளைக்கு ஷாலினி வீட்டில் பேசிட்டு போலாமா, இல்ல போயிட்டு வந்து பேசுவோமா? இல்ல, போயிட்டு வந்து நிதானமா பேசுவோம். எந்த ஒரு காரியத்தையுமே அவசரமா பண்ண வேண்டாம். முதல்ல ஷாலினிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நான் ஊருக்கு கிளம்புறேன்னு ஷாலினிக்கு சொல்லணும். அதான் சரி. இப்போ ஷாலினிக்கு ஃபோன் போட்டு பார்ப்போம், எடுக்காதா இல்லையான்னு. யார் இந்த டைம்ல? காலையில பேசிப்போம். என்ன ரிங் போயிட்டே இருக்க, எடுக்க மாட்டேங்கிறா? நல்லா தூங்குறாளோ? சே, நம்ம இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்றோம். என்ன பண்ண? எடுடி, கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு வச்சிடறேன்டி. ஷாலு செல்லமே, எடுமா. யாரதான் இந்த டைம்ல கால் பண்றாங்கன்னு தெரியல. சரி, யாருன்னு கேட்போம். விடாம அடிச்சுட்டே இருக்காங்களே, என் தூக்கத்தை கெடுக்கிறதுக்காகவே பண்ணுவாங்க போல இருக்கு. ஹலோ, யாருங்க? என்ன வேணும்? ஏங்க, ஃபோன் பண்றதுக்கு நேரம் காலலாம் இல்லையா? கண்ட நேரத்துல கால் பண்ணிட்டு இருக்கீங்க. வைங்க, நான் தூங்குறேன், காலையில பேசுவோம்.
ஐயோ, ஏய் ஷாலு, நான் தாண்டி. போனை வச்சிடாத, நல்ல போதையில இருக்கா போல இருக்கே. ஷாலுமா, நான் தாண்டி மதன் பேசுறேன். ப்ளீஸ்டி, கொஞ்ச நேரம் பேசுறேன் ப்ளீஸ்மா. மதனா? எந்த மதன்? எனக்கு மதன்லாம் யாரும் தெரியாது, போன வைங்க. என்னது, மதன் யாரும் தெரியாதா? டேய், ஐயோ. ஷாலு, நான் தாண்டி மதன் பேசுறேன்டி. காதலன் பேசுறேன்டி. காதலனா? அது யாரு? மதனா? மதனா? ஐயோ, மதன். மதன், சொல்லுங்க சொல்லுங்க. சாரி மதன், ஏதோ தூக்கத்துல ஏதோ உளறிட்டேன். ஐம் சாரி. சரிடி, சாரி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. ஐம் சாரிடி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, அதுக்கு தான் லேட் நைட்னு கூட பார்க்காம கால் பண்ணிட்டேன்டி. சாரி. சே, அப்படிலாம் இல்லைங்க, சொல்லுங்க. நானே உங்க ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பண்ணல. நீங்க எதனா ஒர்க்காக இருப்பீங்களா, அதனால தான் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. சொல்லுங்க, என்னாச்சு? வீட்டுக்கு வந்துட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா, இனிமேதான் போய் சாப்பிடணும். ஷாலுமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் இந்த டைம்ல கால் பண்ணேன். சொல்லுவேன், ஆனா என் ஷாலு கோச்சிக்க கூடாது, சரியா? கோவமும் படக்கூடாது. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? நான் கோவப்படுற மாதிரி நீங்க என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? நீங்க சொல்லுங்க. நான் கோவம் பட மாட்டேன், ஆனா கோவப்படுற மாதிரி சொல்லாதீங்க, சொல்லுங்க. ஏய், இப்படி சொன்னா எப்படி? சொல்லுவேன், கோவப்படக்கூடாது, சரியா? அது கோவப்படுற மாதிரி விஷயமாவே இருந்தாலும் நீ கோவப்படக்கூடாது. வேற ஒன்றும் இல்லைம்மா, நான் நாளைக்கு நைட்டு ஹைதராபாத் கிளம்புறேன். திரும்பி வர 10 நாள் ஆகும். மதன், என்ன சொல்றீங்க? நாளைக்கு நைட் கிளம்புறீங்களா? திரும்பி வர 10 days ஆகுமா? என்னங்க, எதுக்கு திடீர்னு ஹைதராபாத்லாம்? மதன், என்னங்க, எதுக்கு இப்ப நீங்க அங்க கிளம்புறீங்க? ஒன்றும் இல்லடா, அங்கே ஒரு விஐபி ஆப்ரேஷன், சீஃப் டாக்டரா நான் தான் போய் ஆகணும். அதனால தான்மா 10 days தான், 10 நாள் திரும்பி வந்துடுவேன். ப்ளீஸ், எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடி, உடனே வந்துட வேண்டி. மதன், என்னங்க திடீர்னு ஃபோன் பண்ணி ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க? எனக்கு சங்கடமா இருக்கு. மதன், உங்களுக்கு தெரியுமா, எங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்களும் அங்கே போயிட்டீங்கன்னா எனக்கு லோன்லியா ஃபீல் ஆகுங்க. ஷாலு, நான் ஹைதராபாத்லேருந்து திரும்பி வந்ததும் நானும் அம்மாவும் உங்கள் வீட்டுக்கு வரோம், வந்து பேசலான்னு இருக்கோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை, கண்டிப்பாக வந்து பேசுகிறோம், சரியா? ஒரு 10 நாள் தான், இந்த 10 நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கா. திரும்பி வந்ததும் கண்டிப்பாக பேசுகிறேன், சரியா? நான் சூர்யா ப்ராப்ளத்தினால தான் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன், இதுக்கு மேலே என்னால் அமைதியாக இருக்க முடியாது. கண்டிப்பாக நான் வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசணும். மதன், இதெல்லாம் சரியா வருமா? ஏற்கனவே சூர்யா மாமா ப்ராப்ளம் இங்கே போயிட்டு இருக்கு, போதா குறைக்கு ஜீவன பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளுதுன்னா எனக்கு தெரியல மதன். ஷாலுமா, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தா கடைசி வரைக்கும் நம்ம யோசிச்சுட்டே தான் இருக்கணும். ஆகுது ஆகட்டும், நான் வந்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக வந்து பேசுகிறேன், சரியா? சரி ஷாலுமா, நீ படுத்து தூங்கு. இதை சொல்ல தான் உனக்கு கால் பண்ணேன். நீங்கள் பாரு, 10 days தான், போயிட்டு உடனே வந்துடுவேன். நாளைக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துட்டு போகிறேன், சரியா? சரிங்க மதன், பத்திரமா போயிட்டு வாங்க. கண்டிப்பாம்மா. சரி, நாளைக்கு ஆஃப்டர்நூன் போல உன்னை மீட் பண்ணுறேன், சரியா? சரிங்க, நான் வச்சிடறேன். நிம்மதியாக படுத்து தூங்கு, போமா போ. என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. நெருப்பு நெஞ்சு குழி வர இருக்கு, ஏன் உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கெடுக்கு. அத்தை போய் மாமா கிட்ட சொல்லியிருப்பாங்களா? இல்லை, அத்தை மாமா கிட்ட சொல்லியிருந்தா இந்நேரம் மாமா வீட்டுக்கு வந்திருப்பாரே. மாமா வரல, அப்போ அத்தை மாமா கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க. நான் வீட்டுக்கு வரலன்னதும் மாமா என்ன தேடி இருப்பார்ல, அத்தை தான் என்னமோ சொல்லி சமாளிச்சிருக்கணும். மாமா, இனிமே நான் உங்களை பார்க்க மாட்டேனான்னு எனக்கு தெரியல மாமா. அப்பா இருக்க இருக்க அப்பாவோட கோவம் பெருசாயிட்டே போகுது மாமா. இன்னைக்கு அத்தைய அப்பா என்னென்னமோ பேசிட்டாங்க. இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா என்னையும் வெறுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. பரவாயில்ல மாமா, அப்பா பேசுறது தப்புதான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. மாமா, இனியும் நம்ம சேருவோம்னு நினைச்சா நம்ம சேர மாட்டோம்தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேலும் நம்ம முட்டாள்தனமா ஆசையை வளர்க்கக்கூடாது மாமா. இனிமே அவங்கள பார்க்க மாட்டேன்னு என் மனசு முடிவு பண்ணிடுச்சு மாமா. மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. மாமா, எனக்கு அடுத்த மாதம் கல்யாணமா மாமா?
எங்க அப்பா எனக்கே தெரியாம ஒரு மாப்பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சிருக்காங்க. மாப்பிள்ளை யாரு எவருன்னு கூட எனக்கு தெரியாது மாமா. ஆனா எனக்கு அடுத்த மாசம் கல்யாணமா. இனியும் நீங்களும் நானும் சேருவோமா எனக்கு தெரியல மாமா. மாமா அப்பாவோட கோவம் அதிகமாயிடுச்சு. அப்பா மனசு மாறுற மாதிரி தெரியல. போதா குறைக்கு அத்தையா அவமானப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா பிரச்சனை பெருசாயிடும்னு எனக்கு தெரியும் மாமா. நானும் உங்ககிட்ட சொல்லாம இருக்கேனே, நீங்க ஏன் மேலேயும் கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. ஆனா வேற வழி இல்லை மாமா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நான் உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன் மாமா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. என் மேல நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பீங்களா? ஆனா நான் உங்ககிட்ட எவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்கிறேன்ல. இதுக்காகவே நான் உங்க கூட சேர்றதுக்கு தகுதி இல்லாதவ மாமா. என் மாமாக்கு எந்த வகையிலுமே நான் சரியானவ கிடையாது. என் மாமாவோட படிப்புக்கு படிக்காத நானா? என் மாமா இருக்க வசதிக்கு வசதி இல்லாதவன் நானா? என் மாமாவோட அழகுக்கு நானா அவர் பக்கத்துல கூட நிக்க முடியாது. துளசி, அப்பா எடுத்த முடிவுதான் சரி. நம்ம மாமாக்கு தகுதியானவளே கிடையாது. என்னை விட ஒரு நல்ல பொண்ணா மாமாக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க. கிடைக்காம இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா கிடைப்பாங்க. அவர் படிப்புக்கு ஏத்த மாதிரி நல்ல படிச்ச பொண்ணா கண்டிப்பா மாமாக்கு கிடைப்பாங்க. அப்பா எடுத்த முடிவு தான் சரி. நான் மாமா மறக்கிறது தான் சரியா வரும். மாமா இப்படியே நீங்க என்ன பார்க்க தவிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. என்னை பார்க்காம உங்களால கொஞ்ச நேரம் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கும் இப்ப அப்படிதான் மாமா இருக்கு. ஆனா 2 பேராலையும் பார்த்துக்க முடியாதே மாமா. மாமா மாமா ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் முருகன் ப்ரோக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முருகன் ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே முருகன் ப்ரோ. முருகன் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. பை டியர்ஸ். பை டியர்.